நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்னெடுத்து வேகமெடுத்து வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த விருப்பு மனு விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றுடன் விருப்பு மனு நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் காலையிலிருந்தே தொடர்ச்சியாகவே ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நேரடியாக விருப்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக 19ஆம் தேதி இந்த விருப்பு மனு விநியோகம் என்பது தொடங்கியது. விருப்பு மனு தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் 2000 ரூபாய் பணம் ரொக்க பணமாக கட்டி இந்த விருப்பு மனுவை பெற்று சென்றார்கள். அதன் தொடர்ச்சியாக 1ஆம் தேதியிலிருந்து விருப்பு மனு பெற்றவர்கள் பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தை நேரடியாக வழங்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். 1ஆம் தேதியிலிருந்து இன்றுடன் இது நிறைவு பெற இருக்கிறது. குறிப்பாக 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விருப்பு மனு விநியோகத்தில் தற்போது வரையிலும் 600க்கும் மேற்பட்டவர்கள் விருப்பு மனுவை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீடு ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் நேரடியாக 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை செலுத்தி விருப்பு மனுவை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் RS பாரதி அதே போல அன்பகம் கலை ஆகியோர் தலைமையில் இந்த விருப்பு மனு பெறுவது என்பது நடைபெற்று வருகிறது. காலை முதல் தொடர்ச்சியாக தயாநிதி மாறன், TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர்கள் நேரடியாக விருப்பு மனுவை பெற்று சென்றிருந்தார்கள். அதன் காட்சிகளையும் நேரலில் பார்த்து வருகிறோம். இன்று மாலை சரியாக 6 மணிக்குள் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பு மனு அனைவரும் வழங்கிட வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி இந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மொத்தமாக திமுகவை பொறுத்தவரையிலும் 1104 மனுக்கள் என்பது பெறப்பட்டிருக்கிறது. அந்த பெறப்பட்டவர்கள் அனைவருமே இன்று மாலைக்குள் திரும்பி தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் தொடர்ச்சியாக திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.